கொல்லூர் மூகாம்பிகை தரிசனம் ஏன் எதிரிகளை அழிக்கும் சண்டி ஹோமம் முதலமைச்சர் விஜய் பயணத்தின் பின்னணி. கர்நாடக மாநிலம் உடுப்பி மாவட்டத்தில் உள்ள கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு தமிழக முதலமைச்சர் விஜய் வழிபாடு செய்யக்கூடிய நிகழ்வு பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இந்த கோவிலுக்கு தமிழகத்தின் முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் சென்று வந்த நிலையில் தற்போது விஜய் செல்வதன் பின்னணி குறித்த பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. மூகாம்பிகை கோவில் மிகவும் பிரபலமான ஒன்று. தமிழகம், கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று வழிபடுவதை வாடிக்கையாக வைத்துள்ளனர். அரசியல் கட்சி தலைவர்கள் இங்கு அடிக்கடி செல்வதற்கு ஆன்மீகம், ஜோதிடம் மற்றும் அரசியல் ரீதியாக பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகின்றன. இந்த கோவிலில் முப்பெரும் தேவியர் உள்ளனர். கொல்லூர் மூகாம்பிகை அம்மனாக மகாலட்சுமி, அறிவு, அரசியல் சாணக்கியத்தனங்களை வழங்கும் மகா சரஸ்வதி, வீரம், எதிரிகளை வெல்லும் சக்திகளை வழங்கும் மாகாளி ஆகிய முப்பெரும் தேவியரின் வடிவமாக திகழ்கின்றார். இங்குள்ள சுயம்புலிங்கத்தில் மூர்த்திகளான சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகியோர் உள்ளனர். அரசியல்வாதிகளுக்கு தேவையான அதிகாரம், செல்வாக்கு மற்றும் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்கும் புத்திசாலித்தனம் ஆகியவற்றை கோவிலில் உள்ள முப்பெரும் தேவியர்கள் கொடுப்பதாக நம்பிக்கை உள்ளது. இதனால் இந்த கோவிலில் வேண்டிக் கொண்டால் மொத்த அதிகாரமும் அதனை சிறப்பாக நிர்வகிக்கும் ஆற்றலும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை அரசியல்வாதிகளுக்கு உள்ளது. மேலும் கோவிலில் சண்டி ஹோமம், சத்ரு சம்ஹாரம் நடத்தும் போது அரசியலில் எதிர்ப்புகளும் துரோகங்களும் மறைமுக எதிரிகளும் வீழ்த்தப்படுவார்கள் என்ற நம்பிக்கை இருப்பதால் முதலமைச்சர் ஜோசப் விஜய் இந்த கோவிலை நாடியிருப்பதாக கூறப்படுகின்றது.